தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ரங்கராஜ் பாண்டே அவர்களோட சாணக்கியா யூடியூப் சேனல்ல இப்போ ஒரு முக்கியமான கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காரு அப்படின்றது இருக்கு. அந்த கருத்து கணிப்புல அவர் வந்து யார் யார் கூட கூட்டணி வைக்கணும், சீமானவர்கள் எப்படி செயல்படுறாரு, விஜய் அவர்கள் எப்படி செயல்படுறாரு, திமுக அதிமுக எப்படி செயல்படுது அப்படின்ற விஷயங்களை வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாரு அப்படின்றது இருக்கு. எனவே வந்து அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட 14% பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாம் கிட்டத்தட்ட 21% பேர் நாம் தமிழர் கட்சி தாவாக்கே கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 25% பேர் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம 55% பேர் வந்து சீமானவர்கள் தனித்து நிக்கணும் அப்படின்ற முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எனவே சீமானவர்கள் தனித்து நிக்கணும்னு மக்களும் விரும்புறாங்க. ஏன்னா வந்து பர்சன்டேஜ் வைஸ்ல பார்க்கும்போது சீமானுக்கு 55-56% பேர் வந்து சீமானவர்கள் தனித்து நிக்கணும்னு சொல்லும்போது ஓகே. எனவே சீமானவர்கள் சரியான பாதையில போறாரு அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாம சீமானவர்கள் எப்படி எதிர்க்கட்சியா செயல்படுறாரு அப்படின்னு கேட்கும்போது 11% பேர் சீமானவர்கள் சரியான எதிர்க்கட்சியா செயல்படுறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா இவரு பேசும்போது ஒரே ஒரு விஷயத்த வந்து சொல்றது, தாவேகா கிட்டத்தட்ட 18% வந்து எதிர்க்கட்சியா செயல்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. எங்க தாவேகா செயல்பட்டுச்சு அப்படின்றது தெரியல. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நிறைய நேரத்துல வந்து சீமானவர்களுக்கு ஆதரவோட விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசுறது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனா அவர் ஏன் அப்படி பேசுறாரு, அவருக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குமான்றதும் தெரியல. எனவே வந்து அவரு 18% கொடுத்துருக்கோம். தாவேக்கா ஒரு 2% கூட வேலை பார்க்கல அரசியலா. அவர் என்ன எதிர்கட்சியா செயல்பட்டாரு அப்படின்றது தெரியல. அவர் என்ன செயல்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையை வந்து இந்த நியூஸ் சேனல்ஸ் பிரபலப்படுத்துறாங்க. அதை தவிர்த்து அவங்க எதிர்கட்சியா செயல்பட்டு ஒரு போராட்டம் பண்ணி அவர் இறங்கி ரோட்டில் நடந்து ஒரு போராட்டம் பண்ணி கூட பார்க்கல. அவர் வண்டியில் ஏறி உட்கார பேசிட்டு போயினே இருப்பாரு. அதான் பண்றாரு. எனவே அது மட்டும் என்னால் ஏத்துக்க முடியல அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே மற்றபடி சீமானவர்கள் தனித்து நிற்பதே எல்லாருக்கும் சந்தோஷம்ன்றது பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.